வணக்கம், இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2017 படம் பேபி டிரைவர். ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் ஒரு சிவப்பு கார் ஒரு வங்கியின் முன்னால தெருவுல நிக்கிறதோட தொடங்குது. பட்டி, டார்லிங், கிரிஃப்னு 3 திருடங்க கார்ல இருந்து இறங்கி வேகமா வங்கிக்குள்ள போறாங்க. தப்பிச்சு ஓட்டுற டிரைவர் ஒரு இளைஞன். அவனை பேபின்னு கூப்பிடுவாங்க. பேங்க்ல கொள்ள அடிக்கும் போது அவன் சிவப்பு கார்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கான். பேபிக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அவன் பெல் பாட்டம்ஸ் பாட்டை கேட்டு ஜாலியா இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு கொள்ளைக்காரங்க காருக்கு திரும்பி வராங்க. பேபி அவனோட வேலையை காட்டுறான். அவன் ஹெட்போன்ல பாட்டை சத்தமா கேட்டுக்கிட்டே அவங்கள கூட்டிட்டு போறான். அவன் நகரத்தை சுத்தி வண்டி ஓட்டி எல்லா பக்கமும் இருந்து துரத்திட்டு வர போலீஸ் ஏமாத்த முயற்சி பண்றான். பேபியோட வண்டி ஓட்டுற திறமை ரொம்ப சூப்பரா இருக்கு. அவன் போற வழியில நிறைய தடைய தாண்டி வண்டியை திருப்புறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஹெலிகாப்டர் துரத்த ஆரம்பிக்குது. பேபி 2 சிவப்பு கார் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றான். 3 பேரும் ஒரு பாலத்துக்கு அடியில போறாங்க. பேபி ஒரு கார் கூட இடத்த மாத்தி போலீஸ் ஏமாத்துறான். பேபி எப்படியோ தப்பிச்சு ஒரு பார்க்கிங் லாட்ல போய் காரை மாத்தி எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் ஹார்லெம் ஷஃபில் பாட்டை கேட்டுட்டே டீம் எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வரான். காஃபி எடுத்துக்கிட்டு கொள்ளை டீமோட ஒரு பில்டிங்குக்குள்ள போறான். அங்க அவங்களோட முதலாளி டாக் காத்துட்டு இருக்கான். டாக் கொள்ள பணத்தை பிரிச்சு கொடுக்கறான். அப்போ கிரிஃப் என் பேபி எப்ப பார்த்தாலும் மியூசிக் கேட்டுட்டே இருக்கான்னு டாக்க கேட்கறான். கிரிஃப் அந்த சின்ன பையன் மிரட்ட ட்ரை பண்றான். ஆனா பேபி அவன் கண்டுக்கவே இல்லை. கடைசியில எல்லாரும் அவங்க பங்கெடுத்துட்டு போயிடுறாங்க. டாக் பேபியோட கடனை திருப்பி கட்டுறதுக்காக அவனோட பங்குல பெரும்பாலான பணத்தை எடுத்துக்கிறான். அவன் பேபிக்கு $10,000, ஒரு ஜோடி கிளவ்ஸ், ஒரு புது போனும் கொடுக்கறான். சீக்கிரமே இன்னொரு வேலைக்காக கூப்பிடுறேன்னு சொல்றான். பேபி வீட்டுக்கு போறான். அங்க அவனோட வளர்ப்பு அப்பா ஜோசப்போட இருக்கான். பேபி திருட்டு பணத்தை தரையில இருக்கிற மரப்பலகைக்குள்ள ஒளிச்சு வச்சிடுறான். ஜோசப் பேபி கிட்ட நல்ல பையனா இருக்கிறதுனால ஃப்ராட் வேலைகளை தவிர்க்க சொல்லுறாரு. அப்புறம் பேபி டாக் மற்றும் மற்ற கொள்ளைக்காரங்க கூட நடந்த மீட்டிங் ரெக்கார்டிங் எடுத்து அவங்க வாய்ஸ் ஒரு பாட்டா மாத்துறான். அவங்க கிட்ட நிறைய ரெக்கார்டிங் இருக்க கேசட் டேப் இருக்கு. அதுல எல்லாத்தையும் பாட்டா மாத்தி சேவ் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு நடுவுல அம்மான்னு குறிக்கப்பட்ட ஒரு கேசட் டேப் இருக்கு. அவன் அம்மா கூட இருந்த நல்ல நேரத்தை அவன் எப்ப கேட்டாலும் ஞாபகப்படுத்திக்கிறான். அவன் அப்பா அம்மா எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க சண்டை போட்டுட்டு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பேபி ஒரு டைனருக்கு போறான். அங்க டெப்ரான்னு ஒரு அழகான வெயிட்டரை பாக்குறான். அவ பாட்டு பாடிட்டு அவன் கடந்து போறா. பேபி அவ முணுமுணுத்ததை டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்துல டெப்ரா அவனோட ஆர்டர் எடுக்க திரும்பி வரா. அப்போ அவன் ரெக்கார்ட் பண்றதை பாக்குறான். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேபி அவ என்ன பாட்டு பாடுறான்னு கேக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஒரு மியூசிக் ஸ்டோருக்கு போய் அதே பாட்டை கண்டுபிடிக்கிறான். ஒரு நாள் பேபிக்கு டாக் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. புது வேலை இருக்குன்னு சொல்றான். பேபி தன்னோட பாச பார்க்க போறான். அவரு அவனுக்கு புது டீம் அறிமுகப்படுத்துறாரு. எட்டி நோனோஸ், ஜேடி மற்றும் பேட்ஸ். பேபி ஏன் எப்பவும் மியூசிக் கேட்டுட்டே இருக்கான்னு புது டீமுக்கும் டவுட்டா இருக்கு. டாக் சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆனதாலதான்னு சொல்றாரு. அதனால அவனுக்கு காதுல ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதை மறக்கடிக்க மியூசிக் யூஸ் பண்றான். இதுதான் பேபி டாக்குக்கு கடன் அடைக்க செய்ய வேண்டிய கடைசி வேலை. டாக் எல்லாருக்கும் பிளான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பேபி புது பாட்டு கேட்டுட்டே இருக்கான். பேபி பிளான் கவனிக்கலன்னு பேட்ஸ் நினைக்கிறான். டாக் அவன் கிட்ட டீடைல்டா கேள்வி கேட்கிறாரு. பேபி கரெக்டா பதில் சொல்றான். அடுத்த நாள் குரூப் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போறாங்க. அங்க கவச வாகனம் இருக்கு. பேபி ஒரு பாட்டு கேட்டுட்டு கார்ல வெயிட் பண்றான். மத்தவங்க கொள்ளடிக்க போறாங்க. பேட்ஸ் வேன்ல இருக்க கார்டை கொண்டுட்டு திரும்பி கார்ல ஏறுறாங்க. பேபி எஸ்கேப் ஆகுறான். ஆனா ஒரு ராணுவ வீரர் அவங்களோட வேனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. பேட்ஸ் ராணுவ வீரரை சுட முயற்சி பண்றான். ஆனா பேபி அவன் தவிர்க்க முடிவு பண்றான். ஒரு நிமிஷத்துல பேட்ஸ் ராணுவ வீரரை சுட போறான். ஆனா பேபி அந்த பைத்தியக்காரனை கொல்ல விடாம தடுக்கிறான். பேபி ஹைவே ட்ராக்ல வண்டி ஓட்டி ராணுவ வீரரை விழ வச்சு எஸ்கேப் ஆகுறான். குரூப் டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க. அதனால காரை விட்டுட்டு ஒரு குழந்தையோட இருக்க பொண்ணு கிட்ட இருந்து இன்னொரு காரை திருடுறாங்க. ஜேடி அவனோட துப்பாக்கியை தொலைச்சிட்டான்னு சொல்றான். ஆனா அவங்க திரும்பி போக முடியாது. பேபி கேங்க பார்க்கிங் லாட்டுக்கு கூட்டு போறான். அங்க அவங்க மறுபடியும் கார் மாத்துறாங்க. பேபி திட்டம் போட்டு ராணுவ வீரரை சுட விடாம பண்ணிட்டான்னு பேட்ஸ் கோவப்படுறான். பேபி அதை மறுக்கிறான். அப்புறம் அவங்க டாக் கிட்ட அவங்களோட பங்க பிரிக்க திரும்பி போறாங்க. எதிர்பாராத விதமா பேபி பேட்ஸ் மற்றும் எட்டியை மட்டும் பாக்குறான். டாக் பேபிக்கு அவனோட ஷேரை கொடுத்துட்டு ஜேடியோட உடம்ப காரோட டிக்ல இருந்து எடுத்து போட சொல்றாரு. ஜேடியோட துப்பாக்கியை வச்சு போலீஸ் அவன் பிடிச்சிருவாங்களாம். அதனால அவன் போட்டு தள்ள வேண்டியதா போச்சு. பேபி காரை குப்பை கிடங்குக்கு எடுத்துட்டு போய் அதை அழிக்கிறான். ஆனா அப்போ அவனுக்கு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது.
பேபி வழக்கமா போற அதே டைனருக்கு போறான். அங்க டெப்ரா வேலை செய்றா. அவங்க பிடிச்ச பாட்டை பத்தி பேசிக்கிறாங்க. அவனோட பேரு பேபின்னதும் டெப்ராவால நம்பவே முடியல. அப்புறம் அவங்க டைனர் விட்டு லாண்ட்ரோமேட்டுக்கு போறாங்க. அவங்கள பத்தி நிறைய பேசிக்கிறாங்க. அவனோட அப்பா அம்மா இறந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் காதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றான். பேபி ஜோசப்போட அட்வைஸ் கேட்டு ஒரு நார்மலான வேலை தேடுறான். அவனுக்கு பீட்சா டெலிவரி பையனா வேலை கிடைக்குது. அவன் டெப்ரா கூட அதிகமா சுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் நைட் பேபி டெப்ராவை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போறான். அந்த நேரத்துல டாக் அங்க கவனிக்கிறான். அவன் டாக் கிட்ட போறான். டாக் அவனோட மற்ற கொள்ளை வேலைக்கு வர சொல்லி கேட்கிறாரு. பேபி வரலனா டெப்ராவையும் ஜோசப்பையும் ஏதாவது பண்ணிருவேன்னு டாக் மிரட்டுறாரு. அடுத்த நாள் டாக் பேபிய போஸ்ட் ஆபீஸ்க்கு அடுத்த கொள்ளைய பிளான் பண்ண கூட்டிட்டு போறாரு. போஸ்ட் ஆபீஸ்க்கு உள்ள போய் பார்க்க சொல்றாரு. சந்தேகம் வரக்கூடாதுன்னு டாக் அவரோட பேரண்ட்ஸ் சாமையும் கூட்டு போக சொல்றாரு. பேபியும் சாமும் போஸ்ட் ஆபீஸ்க்கு உள்ள போனதும் பேபி கேமரா, ஜன்னல், கஸ்டமர், வேலை செய்யறவங்கன்னு எல்லா இடத்தையும் பார்க்கறான். ஆச்சரியமா அந்த ஆபீஸ்ல எவ்வளோ கேமரா, ஜன்னல், வேலை செய்யறவங்க இருக்காங்கன்னு ஷாம் சொல்றான். அப்புறம் அவங்க ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்க கேஷியர் கூட பேசிட்டு டாக் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல காருக்கு திரும்பி போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பேபி டெப்ராவ் டைனர்ல கூப்பிட்டு அவன் கூட ஓடி போக சொல்றான். புது கொள்ளை பிளான் பண்ண பேபி டாக்கை மீட் பண்ண போறான். அங்க பட்டி டார்லிங் மற்றும் பேட்ஸ் பார்க்கறான். இப்படி பண்றதுனால ஒரே டீமை நிறைய கொள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்குக்கு இருக்கிற ரூல்ஸ் அவரே மீறாரு. டாக் போஸ்ட் ஆபீஸ் பத்தி பிளான் சொல்றாரு. புது ஆயுதங்களை வாங்கிட்டு வாங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அவங்க மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போறாங்க. ஆனா வழியில பேட்ஸ் ஒரு கடையில நிறுத்த சொல்றான். அவங்க நிக்கும் போது பேட்ஸ் அவளை காமத்தோட பாக்குறான். அதனால அவ சங்கடமா ஃபீல் பண்றான்னு டார்லிங் அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அவன் கொன்னுடவான்னு பட்டி கேட்கிறான். ஆனா கொள்ளைக்கு முன்னாடி அவன் அதை பண்றத அவ விரும்பல. அப்புறம் அந்த கேங் ஒரு வேர் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க ஒருத்தன் புச்சர்னு கேங்குக்கு துப்பாக்கி எல்லாம் காட்டுறான். திடீர்னு பேட்ஸ் அவனை சுடுறான். ஒரு பெரிய சண்டை ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல டார்லிங்கும் கையில அடிபடுது. பேட்ஸ் ரொம்ப வெறித்தனமா இருக்கான். அப்புறம் அவங்க அந்த வேர் ஹவுஸ் விட்டு போய் ஒரு கார்ல வெடிகுண்ட போடுறான். அந்த இடமே வெடிச்சு சிதறுது. அங்க இருக்கிறவங்க போலீஸ் நம்ம கரெக்டா தான் பண்ணோன்னு அந்த கேங்குக்கு பேட்ஸ் சொல்றான். திரும்பி வரும்போது பேட்ஸ் பேபிய டைனர்ல நிறுத்த சொல்றான். டெப்ரா இன்னும் வேலை செய்யறான்னு பேபிக்கு தெரியும். அதனால அவன் நிறுத்த மாட்டேன்னு சொல்றான். இருந்தும் பேட்ஸ் அவனை ஸ்டாப் பண்ண வைக்கிறான். டைனருக்குள்ள நுழையும் போது டெப்ரா பேபி பதட்டமா இருக்கதை பாக்குறான். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம ஆர்டர் எடுக்கிறான். டெப்ரா பில் கொண்டு வரா. பேட்ஸ் $20 கொடுக்காம இருக்கிறதுக்காக துப்பாக்கி எடுக்கிறான். பேபி பேட்ஸ் கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துறான். பேபிக்கு டெப்ரா தெரிஞ்சிருக்குன்னு அந்த பைத்தியக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் எதுவும் பண்ணாம டைனர் விட்டு போயிட்டான். பேபி பில் கட்டிட்டு டெப்ராவுக்காக ஒரு லெட்டர் வச்சுட்டு போறான். ரோட் ட்ரிப் 2 மணிக்கு. அந்த கேங் டாக் கிட்ட திரும்பி போறாங்க. மிஷன் ஃபெயிலியர்னு அவர் சொல்றாரு. அந்த புச்சரும் அவனோட ஆட்களும் போலீஸ். அவங்க தான் முதல்ல சுட்டாங்கன்னு பேட்ஸ் சொல்றான். பட்டியும் டார்லிங்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பேபி அவங்கள சந்தேகத்தோட பாக்குறான். 24 மணி நேரத்துல போலீஸ் படைங்க எல்லா இடத்துக்கும் வருவாங்கன்னு டாக்குக்கு தெரியும். அதனால கொள்ளைய கேன்சல் பண்ணிடலாம்னு அவர் பிளான் பண்றாரு. 3 பேரும் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்றாங்க. பேபி என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு டாக். தூங்கிட்டு காலையில வேலை செய்யலாம்னு பேபி சொல்றான். நைட் 2 மணிக்கு பேபி டெப்ராவை மீட் பண்ண யாருக்கும் தெரியாம போக பாக்குறான். ஆனா பட்டியும் பேட்ஸும் தடுத்து நிறுத்துறாங்க. 2 பேருக்கும் பேபி மேல சந்தேகமா இருக்கு. பேட்ஸ் அவனோட டேப் ரெக்கார்டரை எடுத்து அவன் நாக் அவுட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பேபி டாக் டேபிள்ல எந்திரிக்கிறான். டேப் ரெக்கார்டிங் எல்லாமே மிக்ஸ் பண்ணினதுதான்னு பேபி சொல்லிட்டு சிலதை போடுறான். அந்த நேரம் டெப்ரா டைனர்ல பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில அந்த கேங் கொள்ள நடக்க போற இடத்துக்கு போறாங்க. பட்டி டார்லிங்க பொய்யான கைதியா கூட்டிட்டு போகணும். பேட்ஸ் ஒளிஞ்சு உள்ள போகணும். பேபி கார்ல வெயிட் பண்ணிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்த கேஷியர் நோட் பண்றான். அவள் பார்த்து உள்ள போக வேணாம்னு சொல்றான். அவ திரும்பி கார்டோட வரா. கார்ட் பேபி காரை நெருங்கும் போது கேங் திரும்பி வராங்க. பேட்ஸ் கார்டை சுட்டு கொன்னுடுறான். திடீர்னு பேபி காரை ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறான். பேட்ஸ் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான். கோவத்துல பேபி ஆக்சிலேட்டர் மிதிச்சிட்டு இரும்பு கம்பி இருக்கிற ஒரு லாரி மேல ஏத்துறான். அதனால பேட்ஸ் செத்து போயிடுறான். உடனே போலீஸ் வராங்க. அந்த குரூப் எஸ்கேப் ஆக முயற்சி பண்றாங்க. பட்டியும் டார்லிங்கும் சில போலீஸ் சுடுறாங்க. மற்றவங்க பேபியை துரத்திட்டு போறாங்க. பேபி நகரத்துல ஓடி ஒரு ஷாப்பிங் மால்குள்ள போய் அவனோட உடைகளை மாத்துறான். ஆனா போலீஸ் அவனை கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்து ஒரு காரை திருடி பட்டியும் டார்லிங்கும் இருந்த இடத்துக்கு போறான். ஒரு துப்பாக்கி ஷூட்டுல டார்லிங் போலீஸ்காரனால கொல்லப்படுறா. பேபி தப்பிச்சு ஒரு வயசான பாட்டி காரை திருடிட்டு போயிடுறான்.
ரேடியோல ஒரு பாட்டை போடுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பாட்டியோட பர்ஸை திருப்பி கொடுத்துடுறான். பேபி அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். அங்க எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. ஜோசப் தரையில விழுந்து இருக்கிறாரு. அவன் டைனர்ல டெப்ராவுக்கு போன் பண்றான். ஆனா அவளோட பாஸ் எடுக்கிறாரு. பேபி வரேன்னு சொல்றான். அப்புறம் தரையில இருக்க மரத்துக்குள்ள இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஜோசப்ப நர்சிங் ஹோம்க்கு கூட்டிட்டு போறான். கடைசியா தொந்தரவு பண்ணதுக்கு அவனோட வளர்ப்பு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். போலீஸ் அவன் தேடிட்டு இருக்கப்போ அவன் கிளம்புறான். டெப்ராவ் கூட்டிட்டு வர பேபி உடனே டைனருக்கு போறான். அங்க பட்டி உட்கார்ந்து இருக்கதை பாக்குறான். டார்லிங்க கொன்னதுக்கு பேபி பதில் சொல்லணும்னு அவன் கேட்கிறான். டெப்ராவ் கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அப்போ ஒரு போலீஸ்காரன் டைனருக்குள்ள வந்து பாத்ரூம் போறான். பட்டி இன்னொரு வெயிட்டரை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். பேபி அவனோட துப்பாக்கி எடுத்து சுடுறான். போலீஸ்காரன் பட்டி கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். பட்டி அவனை சுடுறான். பேபி போன் பூத்ல இருந்து டாக்குக்கு கால் பண்ணி சொல்றான். இனிமே கால் பண்ணாதன்னு டாக் சொல்றாரு. அந்த ஜோடி கஞ்சா குடுக்கி பாய்ஸ் கிட்ட இருந்து ஒரு காரை திருடிட்டு டாக் வீட்டுக்கு போறாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல திருடின பணத்துக்கு பதிலா டேப் ரெக்கார்டிங் தர சொல்லி டாக் கிட்ட கேட்கிறான் பேபி. முதல்ல டாக் தரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனா டெப்ரா கூட இருக்கதை பார்த்துட்டு டேப் தர ஒத்துக்கிட்டாரு. நாட்டை விட்டு போக கொஞ்சம் பணமும் கொடுத்தாரு. எலிவேட்டர்ல இருந்து இறங்கும் போது அவங்கள கொல்லணும்னு வந்த புச்சரோட ஆளுகளை பாக்குறாங்க. டாக் அவங்கள சுட்டாரு. ஆனா கடைசியில அவரே சுடப்பட்டாரு. போலீஸ்கார்ல பட்டி வந்து டாக்கை ஏத்தி கொன்னுடுறான். அதுக்கப்புறம் அவன் பேபியை துரத்துறான். பேபி சில ஷாட்ஸ் சுட்டுட்டு பட்டி காரை தாண்டி குதிக்கிறான். பேபியும் டெப்ராவும் டாக் கார்ல ஏற பட்டி அவங்க துரத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பேபி பட்டி காரை தள்ளி விட்டு கவுத்து விட்டுட்டான். பட்டி செத்துட்டானான்னு பார்க்க பேபி கார்ல இருந்து இறங்குறான். ஆனா அவன் துப்பாக்கியோட சைடுல இருந்து வரான். பேபி காது கிட்ட சுடுறான். டெப்ரா பின்னால இருந்து அவனை அடிச்சு துப்பாக்கியை கீழே விழ வச்சுட்டா. பட்டி டெப்ராவை அட்டாக் பண்ணும்போது பேபி துப்பாக்கி எடுத்து அவன் காலில் சுடுறான். பட்டி கார் மேல விழுந்து செத்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில டெப்ராவும் பேபியும் ட்ரிப் போகும்போது ஒரு பாலத்துக்கு முன்னாடி போலீஸ் பிளாக் பண்ணியிருக்கதை பாக்குறாங்க. அவ ஓடி போக பாக்குறா. ஆனா பேபி அவள் தடுத்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு கார்ல இருந்து இறங்கி போலீஸ் கிட்ட சரணடைகிறான். பேபி திருட்டு கேஸ்ல கன்விக்ட் ஆகுறான். போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்ச கேஷியரும் கார் திருடின அந்த பாட்டியும் பேபிக்கு சப்போர்ட் பண்ணி சாட்சி சொல்றாங்க. எல்லாரும் பேபி மிரட்டுற ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. ஜட்ஜ் அவனுக்கு 25 வருஷம் ஜெயில் கொடுத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் பெயில் கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஜெயில இருக்கும்போது டெப்ரா பேபிக்கு லெட்டர் எழுதுறா. ஜெயில இருந்து வந்ததும் எங்க போலான்னு பிளான் பண்ணி சொல்றான். 5 வருஷம் கழிச்சு பேபி ஜெயில இருந்து வெளியே வந்து டெப்ராவை மீட் பண்ண போறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.